போகலாமா வண்டி எடுத்துகிட்டு. ஆக்சுவலாக வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ புக் பண்ணி அங்கே வர்றது அப்போ தான் வண்டியோட அருமை தெரியுது. ஹலோ ஜிஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பைக் வந்து சர்வீஸ் விட்டுருந்தோம். ஸோ அந்த சர்வீஸ் விட்டுருந்த பைக்கை வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ பைக் இல்லாமல் ஒரு 2 நாள் ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க, எங்கேயும் போக முடியல. ஸோ அந்த பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒய்ஃபுக்காக வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு வந்து எங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இன்ஸ்டியூட் போயிட்டு செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி வித்யுத்துக்கு வந்து அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். அதே ஒரு பெரிய காலேஜ் இல்லை டாக்டர் சீட் வாங்கின மாதிரி இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் வந்து விசாரிச்சுட்டு எந்த ஸ்கூலில் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கும், பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கும், நம்மளுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்கவே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நிறையா ஸ்கூல்ஸ் வந்து கேட்டிருக்கேன். சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல், மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கூல்ஸ் வந்து கேட்டிருக்கேன். பார்க்கலாம் அவனுக்கு எந்த ஸ்கூல் வந்து செட் ஆகுது, நம்மளுக்கு எந்த பட்ஜெட்டில் அதை வந்து செட் ஆகுது இப்போதைக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ அதான் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியே இந்த வ்ளாகில் வந்து அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் நேம்ஸும் ப்ளஸ் இவங்க போகிற இன்ஸ்டியூட்டும் காமிக்க மாட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து நாங்கள் போகிறத வர்றதை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது சில இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தேன், அது சால்வ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வ்ளாகில். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி நம்ம கிண்டியில் பஜாஜ் சர்வீஸ் ஷோரூமில் வந்து கொடுத்துருந்தோம், சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுத்துருந்தோம். அங்கே தான் போயிட்டு இப்போ வந்து நம்ம பைக்கை வந்து டெலிவரி எடுக்க போகிறோங்க. அதாவது செகண்ட் சர்வீஸோட டெலிவரி அதை நம்ம எடுக்க போகிறோம். ஆட்டோ புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒய்ஃபு. ஆட்டோ வந்த பிறகு அதில் ஏறி நம்ம கிளம்ப வேண்டியதான். ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம கிண்டி பக்கத்தில் இருக்க இந்த பஜாஜ் சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் விட்டதை வந்து எடுக்கிறதுக்கு. ஆனால் வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் சரியாக பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துடலாம். வண்டி க்ளீன் மட்டும் பண்ணணுமாமா. க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறந்துட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வித்யுத் ஸ்கூலுக்கும் இவங்களோட மேக்கப் இன்ஸ்டியூட்டுக்கும் போய் ப்ரைஸு என்ன ரேட்டு, என்னென்ன கோர்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணுங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் நான் அங்கே போய் ப்ரைஸ் செக் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோவை எடுக்கிறேன். அப்படி இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன். சொல்ல வண்டியை மட்டும் லாஸ்ட்டாக தொடச்சி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆயில் போட்டு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுவாங்க, துடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பண்ணி முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் வருது செகண்ட் சர்வீஸ்க்கு அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேங்க. பட் எல்லாம் அந்த மாதிரி பைக் சர்வீஸ் சென்டரில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒரு டயத்துக்கு வந்துட்டு ஸோ அவங்களால அந்த டைம் வந்து நிறைய வண்டி இருக்கும், அடுத்து வர சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு முன்னாடி புக் பண்ணிவிட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ளோவாக இருக்கும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வந்து வண்டியை விட்டுட்டு போயிடலாம். நாங்கள் செகண்ட் சர்வீஸ் பஜாஜில் எவ்வளோ வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு செகண்ட் சர்வீஸ் டேட் வந்து க்ளோஸில் இருக்க முடிய போகுது. தேர்ட் சர்வீஸ் தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ செகண்ட் சர்வீஸ் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. செகண்ட் சர்வீஸ் இப்போ என்ன ரேட்டு வருதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி. அப்படியா? ஏன்னா வண்டியில் ஹைவேல போகும்போது ஸ்பீடாக போகும்போறோம்ல, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிடுது. அது எனக்கு பயம். பின்னாடி வந்து நிறைய வண்டி வேறு போயிட்டுருக்கா, அதான். அது திருப்பி ஆகாதில்ல. சப்போஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா எங்கேயாச்சும் போய் நின்றுச்சுன்னா எப்படின்னா நம்ம கொண்டு வர்றது வண்டியை? ஃபோன் பண்ணணுமா? ஏன்னா நான் ஒரு கிராமத்துக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஹைவேஸில் ஆஃப் ஆச்சு. அங்கேருந்து 52 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போயிட்டு ஒரு இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகிட்டு அப்புறமேட்டு ஆன் பண்ண ஆன் ஆயிடுச்சு. ஓ, போன வாட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க, வண்டியை நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக. ஓகேண்ணா. அதே மாதிரி அந்த இண்டிகேட்டரும் அந்த சைடில் ஏதாவது ஒன்று கீழே அப்படியே நட்டு லூஸாகி விழுந்துது. அந்த பின்னாடி வீலிங் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா காற்று செக் பண்ணிட்டீங்களா? பார்த்து செக் பண்ணணுமா? அல்ல அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்குமா? 28 அப்படியா?
ஆ ஆ ஆ ஓகே. ஆனால் இது இண்டிகேட்டர் வந்து ஃபியூவலு கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது. அதிகமாக சப்போஸ் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் மாற்றி மாற்றி காமிக்குது. அந்த மாதிரி இது ப்ராப்ளம் இருக்குது. அது எதுவும் சரி பண்ண முடியுமா? ஆ ஆ அந்த மாதிரி. ஆனால் இப்போ ஃபால்ட் அந்த மாதிரி செக் பண்ணி இருந்துச்சா? ஆ இல்லை இல்லை எனக்கு சொல்கிறேன், இதில் ஸ்பீடா மீட்டரில் டேங்க் ஆ ஆ ஆ ஆ சரி சரிண்ணா. ஆக்சுவலாக நம்ம வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தோம். சர்வீஸ் இப்போ எடுத்தாச்சு. சர்வீஸ் எடுக்கும்போது சில டவுட்ஸ் இருந்துச்சு, அதை கேட்டிருப்பேன். அதை நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. வண்டி வந்து ஓட்டி பார்த்தேங்க, டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. போக போக ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் கொடுத்தோன்னே வண்டி நல்லா தான் இருக்கும். இப்போயும் வண்டி நல்லா தான் போச்சு. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓட்ட தான் தெரியும். அதே மாதிரி ஏர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வைக்க சொன்னாங்க. 22 25 வைக்க சொன்னாங்க. முன்னாடி 22 பின்னாடி 25 வைக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி வண்டி இப்போ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இவங்ககிட்ட வந்து அட்ரஸ் பண்ணலாம். நீங்கள் யாராச்சும் இந்த விசிட் ஆக்சுவலாக இந்த சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ப்ளஸ் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட என்ன சொல்கிறது ட்ரைனிங் சென்டர்ஸ் ஏதாவது இருந்தால் பார்க்க போகலாமா வண்டி எடுத்துகிட்டு. ஆக்சுவலாக வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ புக் பண்ணி அங்கே வர்றது இப்போ தான் வண்டியோட அருமை தெரியுது. வாங்க போகலாம். ஆக்சுவலாக சர்வீஸ் இப்போது செகண்ட் சர்வீஸுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 740 கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த அண்ணாட்ட கேட்டேன், இப்போ வெளியில் இருக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் விட்டிங்கன்னா இந்த இன்ஜின் வாரண்ட்டி அந்த கேரண்டி இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கவர் ஆகாதாமா. அதனால் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் விட்டால் தான் அந்த இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை கவர் ஆகும் அப்படின்னாப்புல. அதே மாதிரி லேபர் காஸ்ட்டோட 800 வரும். ஸோ அது மட்டுமே மைனஸ் ஆகுது. நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா அந்த லேபர் காஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு வரும். ப்ராபப்ளி ஒரு 2500 கிலோ வரும் அப்படின்னாரு. ஓகே ஜேஎஃப்எம் வண்டி எடுத்துகிட்டு அந்த சலானை கொடுத்துருக்கலாம்லாம்.